இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் ஒரு முக்கியமான உங்கள் வாழ்க்கையையும் சரீரத்தையும் மாற்றப் போகிற ஒரு ஆவிக்குரிய தியானத்திற்குள் கடந்து செல்லவிருக்கிறோம். என அன்பானவர்களே, உங்கள் சரீரத்தை வாட்டுகிற பலவீனம் எதுவாக இருந்தாலும் அதற்கு மருத்துவர்கள் என்ன பெயர் வைத்திருந்தாலும் சரி, அதை மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் மருந்து நம்மிடம் இருக்கிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. உங்களை ஆதியிலே உருவாக்கிய அந்த ஜீவனுள்ள வார்த்தை இன்றும் உங்களை மறுபடியும் புதுப்பிக்கவும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. இன்று நாம் விசுவாசத்தின் உண்மையான அடித்தளத்தை குறித்து பேசப் போகிறோம். விசுவாசம் என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவது. எனவே இப்போது உங்கள் முழு கவனத்தையும் ஆவியிலே திருப்புங்கள். நாம் சாதாரணமாக அல்ல, முழு விசுவாசத்தோடு கேட்கப் போகிறோம். உங்களுக்காக தேவனுடைய மருந்தகத்திலிருந்து குணமாக்கும் முக்கிய வேத வசனங்கள் ஒருவர் மருந்து சீட்டாக, அதாவது ஸ்பிரிச்சுவல் பிரிஸ்கிரிப்ஷனாக நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் இந்த வீடியோவின் பதிவு. அதை பற்றி நாம் இப்பொழுது தியானிக்கலாம். உங்கள் இருதயங்களை திறந்து வையுங்கள். வார்த்தையை வெறும் காதுகளால் கேட்காமல் அதை உட்கொள்ள ஆயத்தமாகுங்கள். விசுவாசத்தின் வார்த்தைகள் இப்போதே கிரியை செய்ய தொடங்குகின்றன. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் அடித்தளமும் தேவனுடைய மருந்தும் இப்பொழுது தீவிரமாக செயல்பட போகிறது. எனவே உன்னிப்பாக கவனியுங்கள். உங்கள் காதால் மட்டுமல்ல, உங்கள் ஆவியால் கவனியுங்கள். ஏனென்றால் விசுவாசம் என்பது ஒரு முறை கேட்டதால் வருவதில்லை. அது தேவனுடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் கேட்பதால் மட்டுமே வருகிறது. இவ்வாறாக ரோமர் 10:17 கூறப்பட்டுள்ளது. பாருங்கள், ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இதை நீங்கள் சரியாக கேட்டால் இந்த செய்தியின் முடிவை நாம் அடைவதற்கு முன்பே உங்களுக்குள் ஏதோ ஒன்று எழும்ப தொடங்குகின்றன. மேலும் நான் ஆரம்பத்திலேயே இதை சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை உங்கள் சரீரத்தை உருவாக்கியது என்றால் அதே தேவனுடைய வார்த்தையால் உங்கள் சரீரத்தை மறுபடியும் புதுப்பிக்க முடியும், உயிர்ப்பிக்க முடியும். ஏனென்றால் தேவன் மாறாதவர், அவருடைய வார்த்தையும் மாறாதது. பரலோகத்தில் இவருடைய வல்லமைக்கு குறைவே இல்லை, கர்த்தருடைய வல்லமைக்கு குறைவே இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு தற்செயலாகவோ அல்லது ஒரு பிளவினாலோ உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். யோவான் 1:3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உங்கள் எலும்புகள், இரத்தம், மூளை, நுரையீரல், இருதயம் என உங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அமைப்பும் அடங்கும். உங்களுக்கு இந்த நோய் எவ்வளவு காலமாக இருக்கிறது அல்லது மருத்துவர்கள் இதற்கு என்ன பெயர் வைத்திருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலானது. பிலிப்பியர் 2:9 ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி என்று சொல்லப்பட்டுள்ளது. என்ன அர்த்தம் என்றால், இயேசுவின் நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாகும்படிக்கு அவருக்கு இந்த விதமான ஒரு வரத்தை அருளினார் தேவன். உங்களை முதலில் உருவாக்கிய அந்த வார்த்தை இன்றும் ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. சிலர் விசுவாசத்தை ஒரு உணர்ச்சி என்று நினைக்கிறார்கள். ஆனால் விசுவாசம் உணர்ச்சி அல்ல, அது வார்த்தையின்படி செயல்படுவது. எபிரேயர் 11:11 விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தகையதான உறுதி வெறும் ஆசையினால் வருவதில்லை, விசுவாசித்து அறிக்கை செய்வதால் வருகிறது. எனவே இப்போது ஏதோ ஒரு சிலிர்ப்பையோ ஒரு அடையாளத்தையோ எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். உங்கள் இருதயத்தை வார்த்தைக்கு நேராக திறந்து வையுங்கள். நீதிமொழிகள் 4:20 என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் காதை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்தின் நடுவில் காத்துக்கொள் என்றும் 21:22 அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடற்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆகும். மேலும் இதில் சொல்லப்பட்டதான கருத்து என்னவென்றால், உடலின் சில பகுதிகளுக்கு மட்டுமல்ல, உடற்கெல்லாம் ஆரோக்கியம். அதாவது தேவனுடைய வார்த்தையே தேவனுடைய மருந்து பாட்டிலுக்குள்ளேயே இருந்தால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை உட்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் சொன்னார் என்பதற்காக ஒரு நாளைக்கு 3 வேளை மாத்திரை சாப்பிடுகிறீர்கள். அதை பற்றி நீங்கள் விவாதிப்பதில்லை. இது இன்னும் வேலை செய்யவில்லை என்று நீங்கள் நிறுத்துவதும் இல்லை.
மருந்து சீட்டை நம்பி தொடர்ந்து சாப்பிடுவீர்கள். பெரிய மருத்துவராகிய இயேசுவும் உங்களுக்காக ஒரு மருந்து சீட்டை எழுதியுள்ளார். அதுதான் வேதாகமம். அவருடைய வார்த்தையை நீங்கள் தினமும் உட்கொண்டால் உங்கள் சரீரம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தொடங்கும். உங்கள் சரீரம் கேட்கிறது, உங்கள் மனம் கேட்கிறது, உங்கள் சூழ்நிலைகளும் கேட்கிறது. மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து கடல்களே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லியுள்ளார். இது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று நாம் நோயை பற்றி பேச வரவில்லை, அதற்கான குணத்தை பற்றி பேசி வந்திருக்கிறோம். அந்த நோயின் அறிகுறிகளை பெரிதாக்கவில்லை, வார்த்தையை பெரிதாக்கின்றோம். ஏனென்றால் என்னாகமம் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனஸ்தாபப்பட அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. பாருங்கள், அவருடைய வார்த்தை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று அவர் சொல்லியிருந்தால் அதை விசுவாசிக்க உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? நீங்கள் இருக்கும் இடத்திலேயே சத்தமாக சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தை என் சரீரத்திற்கு ஆரோக்கியம். மீண்டும் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தை என் சரீரத்திற்கு ஆரோக்கியம். இதை நீங்கள் உங்கள் வாயிலேயே வைத்திருங்கள். நாம் தேவனுடைய மருந்தை ஒன்றாக உட்கொள்ளப் போகிறோம். விசுவாசத்தை வெறும் உணர்ச்சியின் மேல் கட்ட முடியாது, வார்த்தையின் மேல் மட்டுமே கட்ட வேண்டும். இதற்காக இயேசு மத்தேயு 24:35 இவ்வாறு கூறியுள்ளார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. எனவே வார்த்தையானது உங்கள் உணர்ச்சிகளையும் மருத்துவர்களையும் அறிக்கைகளையும் விட மிக மிக நம்பகமானது. வார்த்தையை உட்கொள்ளுதலும் விசுவாசத்தின் செயல்பாடும் எப்படி என்றால், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள எபிரேய வார்த்தைக்கு குணமாக்கும் மருந்து அல்லது பரிகாரம் என்று பொருள். எனவே வார்த்தை என்பது வெறும் தத்துவம் அல்ல, அது உண்மையான மருந்து. ஒரு முறை சாப்பிட்டு விட்டு நான் முயற்சி செய்து பார்த்தேன் என்று பாட்டிலை எரிந்து விடக்கூடாது. குணமாகும் வரை மருந்து சீட்டின்படி தொடர்ந்து சாப்பிட வேண்டும். எந்த ஒரு மருத்துவனும் சரீரத்தை உருவாக்கவில்லை, தேவனே அதை உருவாக்கினார். உங்களை உருவாக்கியவருக்கு உங்களை எப்படி சரி செய்வது என்று நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் மூலமாய் அவர் ஏற்கனவே அதை செய்துவிட்டார். ஆனால் பலர் வார்த்தையை அருங்காட்சியக பொருளாக அலமாரியில் வைத்திருக்கிறார்கள், அதை ரசிக்கிறார்கள், சபைக்கு எடுத்து செல்கிறார்கள், ஆனால் உட்கொள்வதில்லை. வார்த்தை ரசிக்கப்படுவதால் வேலை செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படுவதால் மட்டுமே வேலை செய்யும். யோவான் 6:63 ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு பேசுகிற வார்த்தைகளே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது நாம் பேசுகிற வார்த்தைகள் தான் ஒவ்வொன்றும் ஆவியாகவும் உயிருள்ளதாகவும் இருக்கிறது. அதே போல் சங்கீதம் 107:20 அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். குணம் வேண்டுமென்றால், சுகம் வேண்டுமென்றால் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சத்தமாக அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, இந்த வசனத்தில் எனக்கு நல்ல சுகத்தை கொடுங்க என்று அந்த வசனத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ரோமர் 10:8 வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையானது நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. விசுவாசம் வாழும் இடம் நமது வாயும் இருதயமும் தான். அது உங்கள் தலைக்குள் மட்டும் இருந்தால் வேலை செய்யாது. இருதயத்திற்குள் உள்ளவை வாயிலிருந்து புறப்படும் போதுதான் விசுவாசம் செயல்பட தொடங்குகிறது. தேவனுடைய மருந்துக்கு பக்க விளைவுகளும், அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. இதன் ஒரே பக்க விளைவு பூரண சுகமும் பலமும் தான். நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். உங்கள் நாவு தவறான காரியங்களால் நிறைந்திருந்தால் உங்கள் சரீரமும் தவறானவற்றையே கேட்கும். ஆனால் உங்கள் நாவு வார்த்தையினால் நிறைந்திருந்தால் உங்கள் சரீரம் பரலோகத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும். என்னோடு சத்தமாக இப்பொழுது சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தை என் சரீரத்திற்கு மருந்து, அதை நான் தினமும் உட்கொள்கிறேன். நாம் தேவனிடம் ஏதோ புதிதாக கெஞ்சவில்லை, அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்ததை ஏற்றுக்கொள்கிறோம். மேலும் வாயின் அறிக்கைகளை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இதன் மூலமாக விசுவாசத்தின் பிரமாணம் பறந்து செல்லும்.
ரட்சிப்பை குறித்து ரோமர் 10:9 மற்றும் 10 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்குது. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தைக்குள் விடுதலை, பாதுகாப்பு, சுகம், பூரண ஆரோக்கியம் ஆகியவை எல்லாமே அடங்கும். நீங்கள் சுகமடைந்ததாக உணர்வதால் சுகமடைவதில்லை. வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை செய்வதால் மட்டுமே சுகமடைகிறீர்கள். நீங்கள் வார்த்தையை பேச தொடங்கும் போது பிசாசு நடுங்குவான். யாக்கோபு கூறினார், செயல்களில் இல்லாத விசுவாசம் செத்தது. யாக்கோபு 2:26 ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. விசுவாசத்தின் முதல் செயல் உங்கள் வாயின் அறிக்கைதான். உங்கள் அறிக்கை என்பது உங்கள் விசுவாசம் உங்கள் சரீரத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் கட்டளையிடுவதாகும். அதனால்தான் இயேசு இந்த மலையை பற்றி மனதுக்குள் யோசியுங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக மலையை பார்த்து சொல்லுங்கள் என்றார். மலைகள் யோசிப்பவர்களுக்காக நகர்வதில்லை, வார்த்தையை பேசும் விசுவாசிகளுக்காகவே நகர்கின்றன. இயேசு விசுவாசத்தின் பிரம்மாண்ட ரகசியத்தை உடைக்கிறார். மார்க்கு 11:23 மற்றும் 24 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இதன் பொருள் என்ன? உங்கள் நோயோ பலவீனமோ மலை போல உங்கள் முன்னே நின்றால் அதை பற்றி நீங்கள் புலம்பக்கூடாது. அந்த மலையை பார்த்து இயேசுவின் நாமத்தில் அதிகாரத்தோடு கட்டளையிட வேண்டும். மேலும் நீங்கள் ஜெபிக்கும் போதே இனிமேல் சுகம் கிடைக்கும் என்று காத்திருக்காமல் இப்பொழுதே சிலுவையின் தழும்புகளால் எனக்கு சுகம் கிடைத்துவிட்டது என்று இருதயத்தில் சந்தேகமில்லாமல் நம்ப வேண்டும். அதுதான் மலைகளை நகர்த்தும் விசுவாசம். உங்கள் வார்த்தைகள் வெறும் அலங்காரம் அல்ல, அவை ஜீவனையோ மரணத்தையோ சுமந்து செல்லும் பாத்திரங்கள். விசுவாசம் அறிகுறிகளை மறுப்பதில்லை, ஆனால் அந்த அறிகுறிகள் உங்கள் சரீரத்தில் தங்கியிருக்கும் உரிமையை மறுக்கிறது. நீங்கள் இதுவரை விசுவாசத்தை யோசித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் விசுவாசத்தை பேசாமல் இருந்திருக்கலாம். விசுவாசத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், ஆனால் உங்கள் வாய் அதற்கு மாறாக பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று முதல் உங்கள் வாயின் வார்த்தைகளை உங்கள் இருதயத்தின் விசுவாசத்தோடு இணைக்கப் போகிறீர்கள். இருதயத்தில் ஒன்றை விசுவாசித்து வாயில் வேறொன்றை பேசினால் நீங்கள் இருமனமுள்ளவர்கள். யாக்கோபு 1:8 இருமனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் அஸ்திவாரம் உள்ளவனாய் இரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் சரீரம் பலவீனமாக உணர்ந்தாலும் வார்த்தை சொல்கிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் அது உங்கள் சாவுக்குரிய சரீரங்களையும் உயிர்ப்பிக்கும். இதுவே இறுதியான அறிக்கை. விசுவாசம் பலனை காணும் வரை தொடர்ந்து பேசும். எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை பண்ணுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூழ்நிலைகளையோ உணர்ச்சிகளையோ அல்ல, உங்கள் அறிக்கையை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். இப்போது என்னோடு சத்தமாக சொல்லுங்கள், நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், நான் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன், அது என் சரீரத்தில் கிரியை செய்யும் வரை நான் தொடர்ந்து பேசுவேன். குணமாக்கும் 7 வேத வசனங்களின் மருந்து சீட்டு. இதனை தினமும் காலை மாலை இரவு என 3 வேளையும் சத்தமாக வாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். முதலாவது 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். வார்த்தையின் ஆழத்தை கவனியுங்கள். இது கடந்த காலம், அதாவது பாஸ்ட் டென்ஸ். குணமாவீர்கள் என்றோ என்றாவது ஒரு நாள் சுகம் கிடைக்கும் என்றோ எழுதப்படவில்லை. குணமானீர்கள்.
என்று எழுதப்பட்டுள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சிலுவையில் இது நிறைவேறிவிட்டது. தேவன் உங்கள் தேவையை பார்த்து அசைவதில்லை, உங்கள் விசுவாசத்தை பார்த்து அசைக்கப்படுகிறார். எனவே உடன்படிக்கையின் பிள்ளையாக உரிமையோடு வாருங்கள். இப்பொழுது விசுவாச அறிக்கை செய்யுங்கள். இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன், எனவே நான் இப்பொழுதே பூர்ண சுகமாக இருக்கிறேன். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 5:7 தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். வார்த்தையின் ஆழத்தை பாருங்கள். நாம் கண்ணாடியில் பார்க்கும் நம் சரீரத்தின் பலவீனங்களையோ, மருத்துவர்களின் அறிக்கைகளையோ, சரீர வேதனைகளையோ நம்பி வாழ்வர்கள் அல்ல. இறுதி அதிகாரம் தேவனுடைய வார்த்தைக்கு மட்டுமே உண்டு. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத தேவ வார்த்தையை விசுவாசித்து நடப்பதே மிகச்சிறந்த விசுவாசம். இப்பொழுது விசுவாச அறிக்கை செய்யுங்கள். என் சரீர உணர்ச்சிகளை நான் நம்பவில்லை, தேவனுடைய வார்த்தையை மட்டுமே நம்புகிறேன். நான் விசுவாசத்தினால் நடக்கிறேன். மூன்றாவதாக ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம், அன்றியும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் அவருடைய தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தையில் நோய் அல்லது பலவீனம் உங்களை அழைத்துவிட முடியாது. தேவனுடைய வார்த்தையின்படி உங்களை சுற்றியுள்ள அத்தனை எதிர்மறை சூழ்நிலைகளும் பலவீனங்களும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக சாட்சியாக மாறும். இப்பொழுது விசுவாச அறிக்கை செய்யுங்கள். எனக்கு விரோதமாக நிற்கும் இந்த பலவீனம் என்னை ஒன்றும் செய்யாது. என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். அடுத்ததாக ஏசாயா 53:4 மற்றும் 5 வசனங்களில், மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை சுமந்து நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். வார்த்தையின் ஆழத்தை பாருங்கள். முதலாவது வார்த்தை மெய்யாகவே, ஷியோர்லி அப்படின்றதாக உள்ளது. அதாவது இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இயேசு உங்கள் பாவங்களை மட்டும் சுமக்கவில்லை, உங்கள் நோய்களையும் வேதனைகளையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் சுமந்து தீர்த்த சாபத்தை நீங்கள் ஏன் இன்னும் சுமக்க வேண்டும்? மேலும் இப்பொழுது விசுவாச அறிக்கை செய்யுங்கள். இயேசு என் நோய்களை சுமந்தார், என் வேதனைகளை ஏற்றுக்கொண்டார், எனவே நான் அவைகளை சுமக்க வேண்டியதில்லை. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிவிட்டேன். மேலும் இதில் இணைக்கப்பட்டுள்ள இன்னொரு வசனத்தையும் நாம் தியானிக்கலாம். பரலோகத்தின் கொடையாக இந்த வசனம் கருதப்படுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8:32 வசனத்தில், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? வார்த்தையின் ஆழத்தை யோசித்தோம்னால், சொந்த குமாரனையே நமக்காக தந்த பிதா உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தராமல் இருப்பது எப்படி? அது கண்டிப்பாக தருவார். அது ஏற்கனவே சிலுவையில் உங்களுக்காக கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டு விட்டது. சுகம் என்பது ஒரு யாசிப்பு அல்ல, அது உங்கள் உரிமை. இப்பொழுது விசுவாச அறிக்கை செய்வோம். பிதா தம் குமாரனோடு கூட சகலத்தையும் எனக்கு தந்துள்ளார். சுகமும் ஆரோக்கியமும் எனக்கு தரப்பட்டு விட்டது. அதை நான் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை பற்றி பார்க்கலாம். சங்கீதம் 103:1-3 வசனங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார். இந்த வார்த்தையில் உள்ள ஆழத்தை பாருங்கள். சுகம் என்பது ஏதோ தற்செயலாக நடக்கும் அற்புதம் அல்ல, அது உங்கள் உடன்படிக்கையின் உரிமை, பெனிஃபிட். பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது எவ்வளவு உண்மையோ, உங்கள் நோய் குணமாக்கப்பட்டு விட்டது என்பதும் அவ்வளவுக்கு அவ்வளவாய் உண்மை. எல்லா நோய்களையும் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. இப்பொழுது விசுவாச அறிக்கை செய்வோம். நான் கர்த்தரின் உபகாரங்களை மறப்பதில்லை, அவர் என் பாவங்களை மன்னித்தார், என் நோய்களை குணமாக்குகிறார். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தை பற்றி யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையின் ஆழத்தை பாருங்கள்.
இதில் சொல்லப்பட்ட கருத்து என்னவென்றால், இயேசுவின் நாமம் நோயின் பேர்களுக்கு எல்லாம் மேலானது. நீங்கள் சுகமடைந்ததை உணர்வதற்காக போராடவில்லை. இயேசு சிலுவையில் உங்களுக்கு வாங்கி தந்த அந்த சுகத்தை விசுவாசத்தினால், அவருடைய நாமத்தின் அதிகாரத்தினால் கட்டளையிட்டு பெற்றுக்கொள்கிறீர்கள். இப்பொழுது விசுவாச அறிக்கை செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே என் சரீரத்தின் பலவீனங்களை நோக்கி பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே எனக்கு சுகம் உண்டாகிறது. இப்பொழுதே எனக்கு சுகம் உண்டாகிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் பலவீனமாக உணரும் போதெல்லாம் இந்த வார்த்தைகளை ஒரு மருந்து போல எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது நாம் ஒன்றாக இணைந்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. மார்க் 11:23-24 படி, எங்கள் இருதயத்தில் சிறிதும் சந்தேகப்படாமல் எங்கள் சரீரத்தை வாட்டி வதைக்கும் நோய் என்னும் மலையை பார்த்து, இயேசுவின் நாமத்தில் நீ பெயர்ந்து போ என்று கட்டளையிடுகிறோம். நீர் உமது சொந்த குமாரனையும் பாராமல் எங்களுக்கு தந்திருப்பதால் அவரோட கூட பூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஏற்கனவே தந்துவிட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். யோவான் 14:14 படி, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறபடியால் இப்போதே சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று அறிக்கை செய்கிறோம். ரோமர் 8:28 படி, இந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நீர் மாற்றுகிறீர். எங்களுக்குள் வாசம் செய்யும் உமது உயிர்த்தெழுந்த ஆவியானவர் சாவுக்குரிய எங்கள் சரீரங்களை இப்போதே உயிர்ப்பித்து புது பலன் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி, கனம், மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்தி இரட்சகரும் மீட்பரும் ராஜனுமான இயேசுவின் வல்லமை மிக்க நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.